இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு பெரிய படங்கள் 3 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம முதலாவதாக பேச போகிற திரைப்படம் தங்கலான். பா ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதின்னு எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. பல மாதங்கள் கழிச்சு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து வர்த் வெயிட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படம் அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஓப்பனிங் டே கலெக்ஷன் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. செகண்ட் டேல 4.5 கோடி, தேர்ட் டே 5.5 கோடி அப்படின்னு நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தில் 33 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை தெலுங்கில் வந்தும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே 1.5 கோடி எடுத்திருக்காங்க. மலையாளத்தில் 40 லட்சம். ஓவராலாக நம்ம இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கலான் திரைப்படம் 56 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதனால தங்கலான் திரைப்படம் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் தங்கலான் படத்து கூட போட்டி போட்டு இன்னொரு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் டிமாண்டி காலனி பார்ட் 2. அஜய் ஞானமுத்தோட டைரக்ஷனில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிச்சிருந்தாங்க. படத்துடைய பார்ட் 1 நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வந்து அந்தளவுக்கு இல்லாட்டியுமே இது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இல்லை சாம்சியோஸோட மியூசிக் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பராக இருந்துச்சு படத்தில். ஸோ இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே 4.5 கோடி எடுத்திருக்காங்க. செகண்ட் டே 5.5 கோடி, தேர்ட் டே 3.5 கோடி, இதே மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க டிமாண்டி காலனி பார்ட் 2. இன்னும் இந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிச்சுன்னா இதை விட நிறைய கலெக்ஷன் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஸ்ரீனி கிட்ட நம்மால பேச முடியலன்னா தங்கலான், டிமாண்டி காலனி பார்ட் 2 இந்த 2 படத்து கூட போட்டி போட்டு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. அது உங்களுக்கே தெரியும், ரகு தாத்தா அப்படிங்கிற திரைப்படம் தான். படத்தில் நிறையா பாலிடிக்ஸ் பேசியிருந்தாங்க, ஃபெமினிசம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் மத்தியில் ஓரளவுக்கு ரிவ்யூஸ் கிடைச்சாலுமே கலெக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் எடுத்திருந்தாங்க. செகண்ட் டே 7 லட்சம், தேர்ட் டே 14 லட்சம் அப்படின்னு லட்சங்களில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரகு தாத்தா வெறும் 70 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கோடிகளை கூட தொடலை அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தி தான். அண்ட் ரகு தாத்தா திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. என் கருத்து வெகுஜனத்துக்கு போய் சேரணும்னா மெட்ராஸ் போனா தான் முடியும். இந்தியை திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா. போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ஒரு டப்பிங் ஃபிலிமும் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு தமிழ் சினிமாவில். அதுதான் வேதா அப்படிங்கிற திரைப்படம். கதை நல்லதாக இருந்தால் அது டப்பிங் படமோ இல்லை ரீமேக் படமோ அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அதான் தமிழ் சினிமா. ஸோ அந்த வகையில் வேதா திரைப்படம் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆவரேஜ் கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வேதா திரைப்படம் 25 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நிறைய படங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். PS வினோத் ராஜோட டைரக்ஷனில் சூரி, ஆனாபென் இணைந்து நடிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்பயுமே சிவகார்த்திகேயனுடைய படங்கள் வந்து எடுத்து பார்த்தோன்னா, அதாவது அதுவும் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அதில் ஒரு யூனிக்கான கருத்து இருக்கும். இந்த படத்துலையும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படம், அதாவது கொட்டுக்காளி படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பெர்லின் அப்படி இப்படின்னு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸும் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு இங்கேயும் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மீனா வா, வாத்தா. வாழை
இந்த திரைப்படமும் ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை மாரி செல்வராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷனில் கலையரசன், திவ்யா துரைசாமி அண்ட் இன்னும் 2 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பசங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே சேர்ந்தவங்க தான். வாழை படத்தை பற்றி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய சைல்ட்ஹுட் ஸ்டோரி தான் இந்த திரைப்படமே. இப்போ ரீசெண்டாக படம் பார்த்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அழுதுகிட்டே வந்து மாரி செல்வராஜ் சாரை கட்டி பிடிச்சி நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் நல்லதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார நியூ என்ட்ரியில் கொட்டுக்காளி, வாழை அப்படிங்கிற 2 பெரிய படத்துக்கூட போட்டி போட்டு இன்னொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விமல், கருணாஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ திரைப்படத்தில் வந்துட்டு இவங்களோட கேஸ்டிங்கே வித்தியாசமாக இருக்குது, டைட்டிலும் வித்தியாசமாக இருக்குது. படம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திடீர்னு கடவுளே வந்து தைரியமாக வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல சாலா அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. SD மணிபாலோட டைரக்ஷன்ல தீரன் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, நல்ல ரிவ்யூஸ் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். டாஸ்மாக் எதிராக போராடுறதுக்கு போல கள்ள சாராயத்துக்கு எதிராக போராடலாம்ல. இத்தனை படங்கள் கூட சேர்ந்து இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல அதர்ம கதைகள் அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆந்தாலஜி அப்படின்னாலே அந்த கதைக்குள்ள அதாவது 4 வித்தியாசமான கதைகள் இருக்கும். அதை வேற வேற கோணத்தில் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜ் வேல். அவரோட டைரக்ஷன்ல அம்மு அபிராமி, சாக்ஷி அகர்வால்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நான் 4 கதைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காகவே 4 மியூசிக் டைரக்டர்ஸ், 4 சினிமாட்டோகிராஃபர்ஸ்னு தனித்தனி கதைக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ எஃபர்ட்ஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தான் தெரிஞ்சுக்கணும். சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் அந்த லவ் காணாமல் போயிடும். இது ஒன் வே பிரியா, உள்ளே வந்துட்டா வெளியே எல்லாம் போக முடியாது. சுக்ரன் சங்கர் டைரக்ஷன்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு திரைப்படம் தான் கடமை. இது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். இந்த வாரம் இத்தனை படங்கள் கூட போட்டி போட்டு இந்த லோ பட்ஜெட் ஃபிலிமும் ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நாங்க நினைச்சா கொலையும் பண்ண வைப்போம், கொலையிலிருந்து தப்பிக்க வைப்போம். தீர்ப்பை நான் பாத்துக்கிறேன், எனக்குன்னு சில கடமை இருக்கு. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததாக அமிகோ அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கணும். பட் என்ன ரீசன்னு தெரில, போஸ்ட்போண்ட் ஆகி ஆகஸ்ட் 30க்கு வந்து போயிடுச்சு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார். அவரோட டைரக்ஷனில் சாந்தினி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹே நரேஷ், பிளடி ஸ்டாக்கர். இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ரெடி ஃபார் த டே செக்மெண்ட்ல ஒரு டப்பிங் படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் விருந்து அப்படிங்கிற திரைப்படம். அர்ஜுன், நிக்கி கல்ரானி இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு மலையாள படம் தான். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஆகஸ்ட் 23 தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ ரிலீஸ் பண்ணலை. ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணி ஆகஸ்ட் 30ஆம் தேதி அப்படின்னு ஷெடியூலில் வச்சிருக்காங்க. அடுத்த வாரமும் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டானா அப்படிங்கிற திரைப்படம் தான். டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன். ஸோ இந்த திரைப்படத்தையும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவன் ஒரு காலப்பயன், வழிப்போக்கன், இளஞ்செட் சென்னி கரிகாலவர்மன் இவன் பெயர். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் நம்ம வந்து எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் தான். வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த படத்தோடைய ட்ரைலரும் சாங்ஸும் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எப்படா இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கதறல்ஸ்லாம் எனக்கு புரியுது. நானும் அதே மாதிரி தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மார்டின் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. AP அர்ஜுன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் துருவா சர்ஜா, வைபவி இணைந்து நடிச்சிருக்காங்க. மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல இடம் பிடிச்சனாலே இந்த படத்துக்கு ஹைப் இன்னும் நிறையா கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா கிடச்சிதுன்னா நான் அப்புறமா வந்து அப்டேட் பண்ணுறேன்.
கங்குவா. சிவாவோட டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யாவோட நடிப்பில் ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக வந்து ஒரு திரைப்படம் உருவாயிட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த படமாக தான் இருக்கும். ஏன்னா காஸ்டியூம்ஸ்லேருந்து கதையிலேருந்து திரைக்கதையிலேருந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ரீசெண்டாக வந்து ட்ரைலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சேன் சூர்யா சார் தான் இந்த கெட்டப்பில் இருக்காரு அப்படின்னு பார்த்தா மொத்த கேஸ்ட்டுமே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கெட்டப் இருக்காங்க. அவங்களோட லாங்குவேஜஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்தளவுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். பட் ஸ்டில் இமேஜினேஷனில் இந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ சீக்கிரமாகவே தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயன் திரைப்படம் தான். ராஜேஷ் கண்ணாவோட டைரக்ஷனில் இந்த படத்தில் பிந்து மாதவி, வினோத் எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டிலே கொஞ்சம் வந்து கேட்கறதுக்கு ஒரு ஹாரர் ஃபிலிமோ அப்படின்னு ஃபீல் ஆக வைக்குதுல. படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைச்சதும் வந்து அப்டேட் பண்ணுறேன். இருக்கிற தண்ணி எல்லாம் கோலா கம்பெனிக்கும் குவார்டர் கம்பெனிக்கும் எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு சோத்துக்கு என்னடா பண்ணுவீங்க? அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, அண்ட் இந்த வாரம் கொட்டுக்காளி, வாழை அப்படிங்கிற திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.